இல்ல கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கருத்தடிக்கு எடுத்துட்டு போய் நாயில கருத்தடை பண்ணி விடுவோம். ப்ராப்பரா உணவு கொடுப்போம். மீந்து போற சாப்பாடு இல்லை நம்ம ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல சாப்பாடு கொட்டுவோம், தண்ணியை வைப்போம், அதுக்கு வேக்சின் கொடுப்போம். தொடர்ந்து கருத்தடை பண்ணி விடுறது அப்படி இனப்பெருக்கமே இருக்காது. அந்த தெருவுக்கு காசே வாங்காம சம்பளம் இல்லாத வேலையால ஒரு வேலை எச்ச சோறுக்காக இந்த ஏரியாவே பாதுகாத்துட்டு இருக்கு. அப்படி வாங்க, குழந்தைகள்கிட்ட பிஸ்கெட் கொடுத்து போட சொல்லுங்க. ஏன் துரத்துது? பிஸ்கெட் கவரை கையில் ஆட்டிக்கிட்டே குழந்தைங்க போகும்போது அது போய் புடுங்குது. அதுக்கு தெரியாது, அதுக்கு அது உணவு பொருள் மட்டும்தான் தெரியும். அது அவன் கையில் இருக்குது புடுங்குறோம் தெரியாது. அடிச்சிங்கன்னா 2-3 தடவை பாச்சுன்னா ஓடி போய் பதுங்கிரும். ரொம்ப மீறிச்சு அப்படின்னா தான் உங்க மேல பாயறது. புரிஞ்சுக்கங்க. இது விதண்டவாதம் பேசுறதுக்கான தளம் கிடையாது. நான் சொல்ற ஒரு விஷயம், அந்த ஜீவன்களுக்கு உணவு இல்லை, நம்ம சாப்பிடாம இருந்து பார்க்கணும். என்னதான் பணங்காசு இருந்தா அந்த பணங்காசை தின்ன முடியாது. ஒரு நாள் 4 நாளைக்கு உங்களை ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு ஒரு பக்கம் பணத்தையும் ஒரு பக்கம் சாப்பாடையும் வச்சுட்டு அந்த கேட்டை திறந்து விட்டோம்னா நீ போய் பணத்தை எடுத்து போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன். புரிஞ்சுக்கங்க. உணவு ரொம்ப முக்கியம். உயிருக்கு ஆதாரமே உணவு தான். பணம் 2ஆம் பட்சம். அந்த உணவே பணம் கொடுத்தாதான் வருது இல்லைங்களே. ஆனா உணவு ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த வாயில்லாத ஜீவன்களை வாழ விடுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நாங்க போர்க்கொடி தொடுக்கிறது, நாங்க எதிர்ப்பு குரல் கொடுக்கறது அரசை எதிர்ப்பதற்காக அல்ல, நீதியை எதிர்ப்பதற்காக அல்ல. அந்த இடத்துல நீதி நிலைநாட்டப்படணும். இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு உண்மையாலுமே ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா நாங்க எதிர்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இதை அரசியலா பார்க்காதீங்க, எல்லாருமே இதை எதிர்ப்பா பார்க்காதீங்க. இதுல உள்ள அர்த்தத்தை பாருங்க. எங்களுடைய உண்மையான உணர்வுகள் புரியும், எங்களோட உண்மையான பிரச்சனை புரியும் உங்களுக்கு. இந்த விலங்குகளை நேசிக்கிறோம், அது எங்ககிட்ட அவ்வளவு அழகா அன்பா இருக்கு. அதை ஒரு உயிரா பாக்குறோம், அதுவும் ஒரு உயிர்னு பாக்குறதுனாலதான் நாங்க போராடுறோம். புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். தயவு செய்து ஆதரவு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இந்த இது மாற போறது கிடையாது. அந்த ஜீவன்கள் இங்கதான் வாழும். ஒருவேளை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சாத்தியப்பட்டுச்சுன்னா நீங்க எல்லாம் கொண்டாடி தீர்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவு நமக்கு காத்துட்டு இருக்குங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் இந்த சமுதாயம். ஏன்னா அந்த ஜீவன்களோட முக்கியத்துவம், அதுகளுடைய அருமை நமக்கு அப்புறம் தான் தெரிய வரும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டான்றதுனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க போராடுறோம். அந்த ஜீவன்கள் அங்கதான் இருக்கணும். அதுகளுக்கு சாப்பாடு கொடுங்க, முறையா பண்ணுவோம். அரசை எதிர்ப்போம், அரசுகிட்ட கேள்வி கேட்போம். அந்த ஜீவன்களுக்கு முறையா ஒதுக்கப்படுற நிதிகளை பராமரிச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. இந்த பிள்ளைகள் எங்களை பொதுமக்களுக்கும் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்குமாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுமக்களும் நல்லா இருக்கணும், இந்த வாயில்லாத ஜீவன்களும் நல்லா இருக்கணும். யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு தீர்ப்பு வருதுன்னா ஒரு நீதிபதியின் தீர்ப்பு அனைவருக்குமானதா இருக்கணும், பொதுவானதா இருக்கணும், ஒருதலை பட்சமா இருக்கவே கூடாது. அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். மக்கள் நீங்க செய்ய தவறுன விஷயத்தை தான், பொதுமக்கள் செய்ய தவறுன விஷயத்தை தான் விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்க்கு காட்டுறதுனால எதுவும் மாற்றம் வந்துட போறாது. ஏன் சொல்ல வராங்கன்னு பாருங்க. எங்களை கடிக்கலையா, உங்களை துரத்தலையா அப்படின்னா நாங்க அது கூட அன்பா இருக்கோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உணவளிக்கிறோம். அதனால எங்களை பார்த்து அது துரத்துறது இல்லை. நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்க, சரிங்களா? உங்களையும் கண்டிப்பா துரத்தாது. ஒரு மாற்றம் வரணும். இதைதான் நிதர்சனம். இதை ஏத்துக்கிட்டு மக்களோட வாழ பழகணும், இந்த நாய்களோட வாழ பழகணும். எல்லா நேரமும் விலங்குகள் துன்புறுத்துறதை நினைச்சு